எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானை அழுத்தி வைக்க மறந்துடாதீங்க. என் அப்பா தன் சொத்துக்காக ஒரு 19 வயது இளைஞனுக்கு என்னை திருமணம் செய்து வைத்தார். நான் இன்னும் இளம் பெண், கனவுகள் நிறைந்தவள். என் வாழ்க்கையில் எனக்கு புரியாத விஷயங்கள் நிறைய நடக்கும் என்று நினைக்கவில்லை. என் அப்பா எப்போதும் சுயநலமானவர். ஆனால் இந்த அளவுக்கு அவர் போவார் என்று நினைக்கவில்லை. நீ இவனை குழந்தை என்று நினைத்து தூங்கிவிடுவாய், உனக்கு ஒன்றும் புரியாது என்று அவர் நினைத்திருந்தார். அப்படி ஒரு எண்ணத்தில், தனக்கு சொந்தமான ஒரு வீடு எனக்கு கிடைக்கும் என்ற ஆசையில் அவர் இந்த திருமணத்திற்கு சம்மதித்தார். நான் மணமகளாக உட்கார்ந்திருந்தபோது என் மனதில் கோபமும் ஏமாற்றமும் மட்டுமே இருந்தது. என் விருப்பத்திற்கு மாறாக ஒரு சிறுவனுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டேன். என்னை திருமணம் செய்து கொள்ள பல வாலிபர்கள் காத்திருந்தனர். ஆனால் என் அப்பா என் உணர்வுகளைப் பற்றி ஒருமுறை கூட சிந்திக்கவில்லை. அவருக்கு வேண்டியது அவரது சொத்து. அவரது நோயின் காரணமாக அவர் இறப்பதற்கு முன் எனக்கு ஒரு வீடு சொந்தமாகும் என்ற நினைப்பில் வேறு எதையும் பார்க்கவில்லை. என்னை ஒரு எரியும் நெருப்பில் தள்ளிவிட்டார். இதில் நான் வாழ்நாள் முழுவதும் வேக வேண்டும் என்று எண்ணி என் தலை வெடித்துக் கொண்டிருந்தது. எனக்கு என் கணவனை பிடிக்கவில்லை. அவன் என்னை விட வயதில் சிறியவன். ஆனால் அவனை விட பெரிய பிரச்சனை, இந்த பொருந்தாத உறவில் எப்படி வாழ்நாள் முழுவதும் கழிப்பது என்ற யோசனைதான். முதலிரவு அறையில் நான் தனியாக உட்கார்ந்திருந்தேன். என் ஆசைகள் எல்லாம் கண்ணீராக வெளியேறின. அப்போதுதான் அறையின் கதவு திறந்தது. என் கணவர் வந்திருப்பார் என்று நினைத்தேன். ஆனால் எனக்கு ஆச்சரியமாக என்னைப் போல் 20 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் உள்ளே வந்தாள். அவள் என் முன் அமர்ந்து என் கைகளை பிடித்து கொண்டாள். லீனா, நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். உன் கைகள் எவ்வளவு மென்மையாக இருக்கின்றன. உனக்கு ஒரு இளவரசன் கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் என் தம்பியுடன் உன்னை அனுப்பி உன் அப்பா பெரும் அநீதி இழைத்து விட்டார் என்றாள். அவள் என் நாத்தனார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அவளது அனுதாபமும் அன்பான வார்த்தைகளும் என்னை உருக்கியது. நான் கட்டக்கடங்காமல் அழுதேன். கவலைப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். இந்த உறவிலிருந்து உனக்கு விடுதலை வாங்கித் தருகிறேன் என்று அவள் சொன்னபோது என் மனதில் ஒரு நம்பிக்கை ஒளி வந்தது. அவள் சென்ற பிறகுதான் என் 19 வயது கணவர் பிரதாப் உள்ளே வந்தான். அவனை பார்த்ததும் அவன் என் தம்பியாக இருந்திருந்தால் எப்படி இருப்பான் என்று தோன்றியது. லீனா, நான் உன்னை தின்னப் போகிறேன் என்று பயப்படுகிறாயா? நீ என் மனைவி என்று அவன் சிரித்துக்கொண்டே கேட்டான். அவனது பேச்சில் ஒரு விசித்திரமான உணர்வு என் மனதில் எழுந்தது. ஆனால் நான் சோர்வாக இருப்பதாகச் சொல்லி குளியலறைக்குள் சென்றேன். அங்கு நான் நின்று கொண்டிருந்த போது யாரோ என் மீது கண்களை வைத்தது போன்ற ஒரு பயங்கர உணர்வு வந்தது. ஜன்னல் கூட இல்லாத அந்த அறையில் இது எப்படி சாத்தியம்? இது என் மனதின் பிரம்மையா அல்லது வேறு ஏதேனும் அச்சுறுத்தல் இருக்கிறதா? இதோ அந்த இரவு எனக்குள் ஒரு பெரிய மர்மத்தை விட்டுச் சென்றது. குளியலறையிலிருந்து வெளியே வந்தபோது பிரதாப் படுக்கையில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தான். அவன் அசையவே இல்லை. அப்படியானால் குளியலறையில் என்னை யாராவது கண்காணித்தது உண்மையா? என் மனம் குழம்பியது. நானும் படுத்து தூங்க முயற்சித்தேன். உடல் சோர்வு காரணமாக சிறிது நேரத்தில் கண்கள் மூடிக்கொண்டன. நள்ளிரவில் திடீரென்று ஒரு வித்தியாசமான உணர்வில் நான் விழித்தெழுந்தேன். யாரோ என்னை தொடுவது போன்ற ஒரு அனுபவம். பயத்தில் விளக்கை போட்டேன். பிரதாப் அப்படியே முன்பு போல் தூங்கிக் கொண்டிருந்தான். மனப்பிரமையாக இருக்குமோ என்று நினைத்து மீண்டும் விளக்கை அணைத்து படுத்தேன். ஆனால் விடியற்காலையில் நான் கண் விழித்த போது நடந்தது என்னை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. என் உடை கிழிந்திருந்தது. என் உடலில் யாரோ பலமாக பிடித்ததற்கான அடையாளங்கள் இருந்தன. நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். பிரதாப்பை பார்த்தேன்.
அவனோ படுக்கையின் கீழே விழுந்து கிடந்தான். அவன் ஆழ்ந்த தூக்கத்தில், எந்த அசைவும் இல்லாமல். இரவில் என்ன நடந்தது? யார் என்னை இப்படி செய்தது? பிரதாப் தூங்கிக் கொண்டிருந்ததால் அவனாக இருக்க முடியாது. வீட்டில் வேறு யாராவது இருக்கிறார்களா? என் மாமனாரா? அல்லது வேறு யாரேனும்? இந்த எண்ணங்கள் என்னை பித்து பிடித்தவள் போல் ஆக்கின. காலையில் என் நிலையை யாரும் கண்டுபிடித்து விடுவார்களோ என்ற பயத்தில் விரைவாக என் உடையை சரி செய்து கொண்டேன். பிரதாபை எழுப்ப முயன்றேன். அவன் விழித்ததும் அவன் முகத்தில் ஒரு குழப்பமும் பயமும் தெரிந்தது. லீனா, எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நேற்று இரவு எனக்கு மிகவும் கனத்த தூக்கம் வந்தது என்றான். அவன் சொன்னது உண்மையாக இருக்கலாம். ஆனால் அது உண்மையானால் இவ்வளவு கனத்த தூக்கத்தில் அவன் எப்படி கீழே விழுந்திருப்பான்? இங்கு ஏதோ சதி நடக்கிறது. நாங்கள் இருவரும் யாரோ ஒருவரின் பொறியில் சிக்கியிருக்கிறோம். நான் மெதுவாக அறைக்கதவை திறந்தேன். வெளியே எட்டி பார்க்கும்போது கதவின் ஓரமாக ஒரு நிழல் விரைவாக மறைந்தது. என் மாமனாரின் அறை அருகில்தான் அந்த நிழல் சென்றது. என் மாமனார்தானா? அவருக்கு என்ன தேவை? ஒரு மாமனார் தன் மருமகள் மீது இப்படி ஒரு செயல்! என் உடல் நடுங்கியது. நான் வெளியே செல்ல முடியாமல் அறைக்குள்ளேயே ஒதுங்கிக் கொண்டேன். சிறிது நேரத்தில் என் நாத்தனார் நினைவுக்கு வந்தாள். அவள்தான் இந்த வீட்டில் எனக்கு ஒரே ஆதரவு. அவளிடம் இதை பகிர்ந்து கொள்ளலாமா? ஆனால் அது அவளுடைய சொந்த அப்பாவிற்கு எதிரான குற்றச்சாட்டு. அவள் என்னை நம்புவாளா? இந்த கேள்விகளுக்கிடையே வாழ்க்கை என்னை மேலும் இருண்ட பாதையில் அழைத்துச் செல்வதை உணர்ந்தேன். 19 வயது கணவன், மர்மமான இரவுகள் மற்றும் ஒரு மாமனாரின் சந்தேகத்திற்கிடமான நடத்தை. இவை அனைத்தும் சேர்ந்து என்னை ஒரு மாயப்பெண்ணாக மாற்றிக்கொண்டிருந்தன. ஆனால் இதைவிட பெரிய ஆபத்து இன்னும் எனக்கு முன்னால் காத்திருந்தது. காலை உணவு அறைக்குச் சென்றபோது என் மாமனார் ஏற்கனவே அங்கு அமர்ந்திருந்தார். என்னை கண்டதும் அவர் கண்கள் என் மீது பதிந்தன. "வா லீனா, எனக்கு அருகில் உட்கார்" என்றார். அவர் குரலில் ஒரு விசித்திரமான தொனி. நான் தயங்கினேன். இருந்தும் மறுக்க முடியாமல் அவருக்கு கொஞ்சம் தூரத்தில் ஒரு நாற்காலியில் அமர்ந்தேன். ஆனால் அவரது பார்வை என்னை விட்டு அகலவில்லை. "பிரதாப் உனக்கு தேவையான மகிழ்ச்சியை தர முடியாது. அவன் இன்னும் சிறியவன். ஆனால் பொறு, எல்லாம் சரியாகும்" என்றார். அவரது வார்த்தைகள் என்னை மேலும் பயமுறுத்தின. நான் அவரிடமிருந்து தப்பிக்கும் வழியை தேடினேன். அப்போதுதான் என் நாத்தனார் வந்தாள். அவள் முகத்தில் சிரிப்பு இருந்தது. என் அழதை பற்றி பாராட்டிவிட்டு, "லீனா, அப்பாவிற்கு ஒரு கப் டீ எடுத்து கொடுத்துவிட்டு வா. அவர் மிகவும் தனிமையாக இருக்கிறார்" என்றாள். என்னால் மறுக்க முடியவில்லை. ஒரு கப் டீயுடன் என் மாமனாரின் அறைக்குச் சென்றேன். அவர் படுக்கையில் சாய்ந்து அமர்ந்திருந்தார். டீயை வைத்துவிட்டு வெளியேற முயற்சித்தேன். "இரு லீனா, உன்னிடம் பேச வேண்டும்" என்றார். அவர் என்னை தன் அருகில் அமரச் சொன்னார். பயத்தில் என் இதயம் படபடத்தது. அமர்ந்ததும் அவர் மெதுவாக என்னிடம் நெருங்கினார். "பிரதாப் ஒரு குழந்தை மாதிரி. ஆனால் நான் இருக்கிறேன். உனக்கு எதுவும் குறைவு வராது" என்றார். அந்த சமயத்தில் அவரது கை என்னை நோக்கி நகர்ந்தது. நான் திடீரென எழுந்து "வேண்டாம்" என்று கத்தினேன். அறையை விட்டு வெளியே வேகமாக ஓடி என் அறைக்குள் நுழைந்து கதவை சாத்தினேன். மூச்சு வாங்கியது. என் மாமனாரின் நோக்கம் இப்போது எனக்கு தெளிவாக தெரிந்தது. அவர்தான் இரவில் என்னை தொட முயற்சித்திருக்க வேண்டும். அவர்தான் அந்த நிழல். அறைக்குள் பிரதாப் இருந்தான். "லீனா, நீ ஏன் அழுகிறாய்? உனக்கு என்ன ஆச்சு?" என்றான். நான் அவனிடம் எதுவும் சொல்லவில்லை. "என்னை தொடாதே" என்று மட்டும் சொன்னேன். அவன் திகைத்துப் போனான். மாலையில் என் நாத்தனார் எனக்கு ஒரு டம்ளர் பால் கொண்டு வந்தாள். "நீ நிறைய சாப்பிட வேண்டும் லீனா, நீ பலவீனமாக இருக்கிறாய்" என்றாள். அக்கறையுடன் அவள் கொடுத்த பாலை குடித்தேன். நான் எப்படி அவளிடம் "உங்க அப்பாதான் என்னை தொந்தரவு செய்கிறார்" என்று சொல்வேன்? அது அவளை உடைத்துவிடும். இரவு பிரதாபும் அந்த பாலை குடித்தான். சிறிது நேரத்தில் இருவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் மூழ்கினோம். ஆனால் நள்ளிரவில் மீண்டும் அதே உணர்வு.
யாரோ அறைக்குள் நுழைவது போல. எழுந்திருக்க முடியாமல் ஒரு கற்பனை உலகில் நான் சிக்கித் தவித்தேன். இது எப்போது முடிவுக்கு வரும்? இந்த அத்துமீறலுக்கு ஒரு முடிவு இருக்கிறதா? இதோ அதற்கான பதில் மிக விரைவில் வெளிச்சத்திற்கு வரும். மறுநாள் காலை நான் கண்விழித்த போது என் உடல் முழுவதும் வலித்தது. என் மீது யாரோ ஒரு விலங்கு ஏறி இறங்கியது போன்ற உணர்வு. உடைகள் முற்றிலும் கலைந்திருந்தன. கண்ணீர் தாங்க முடியாமல் வழிந்தது. நான் பிரதாப்பை பார்த்தேன். அவன் மட்டும் முன்பு போல் ஆழ்ந்த தூக்கத்தில் கீழே விழுந்து கிடந்தான். இப்போது எனக்கு உறுதியாக தெரிந்தது, இதற்கு பிரதாப் பொறுப்பல்ல, வேறு ஒருவர் இருக்கிறார். வீட்டில் 3 பேர் மட்டுமே. நான், பிரதாப், என் நாத்தனார் மற்றும் என் மாமனார். என் நாத்தனார் ஒரு பெண். அவளை சந்தேகிப்பது அர்த்தமற்றது. எனவே மீதி இருப்பவர் என் மாமனார் மட்டுமே. அவர் தூக்க மருந்தை எங்கள் பாலில் கலந்து இரவில் எங்களை மயக்கமடைய செய்து பிறகு என்னுடன். இதை நினைக்கும் போதே என் வயிறு குமட்டியது. ஒரு தந்தை தன் மகனின் மனைவியுடன் இப்படி ஒரு செயல், இது மிருகத்தனமானது. நான் உறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தேன். இன்று இரவு நான் தூங்க மாட்டேன். யாரோ அறைக்குள் நுழைந்தால் நான் உண்மையை கண்டுபிடித்து விடுவேன். இரவு முழுவதும் விழித்திருந்தேன். கண்களை மூடி இருந்தும் விழிப்புடன் இருந்தேன். நள்ளிரவு சுமார் 1 மணி இருக்கும். அறையின் கதவு மெதுவாக திறந்தது. ஒரு நிழல் உள்ளே நுழைந்தது. இருட்டில் முகம் தெரியவில்லை. ஆனால் அந்த நடை, அந்த உடல் அமைப்பு என் மாமனாருடையதுதான். நான் மூச்சை அடக்கினேன். அவர் என்னை நெருங்கினார். அப்போதுதான் நான் திடீரென விளக்கை போட்டேன். அவர் அதிர்ச்சியில் செய்வதறியாது நின்று போனார். லீனா, நீ இது நான் மருந்து கொடுக்க வந்தேன் என்று தடுமாறினார். மருந்தா? தூங்க வைக்கும் மருந்தா? அப்பா, நீங்கள் ஒரு மிருகம் என்று நான் கத்தினேன். என் குரல் கேட்டு பிரதாப் விழித்தான். அவனுக்கு முதலில் ஒன்றும் புரியவில்லை. அப்பாவும் மனைவியும் மத்தியில் நடப்பதை பார்த்து விழித்தான். அப்பா, இங்கே என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டான். என் மாமனார் என்னிடம் வந்து, தப்பாக நினைத்துக்காதே லீனா, நான் உன்னை ரசிக்கிறேன். பிரதாப்புக்கு உன்னை புரிந்து கொள்ளும் திறன் இல்லை, ஆனால் எனக்கு இருக்கிறது என்றார். அந்த வார்த்தைகள் கேட்டு பிரதாப்பின் முகம் சிவந்தது. இது உங்களுடைய கடைசி வேலையா? இவ்வளவு நாள் இப்படி செய்து கொண்டிருந்தீர்களா என்று அதிர்ச்சியுடன் கேட்டான். ஆம், உண்மை வெளிப்பட்டது. ஆனால் இது ஆரம்பம் மட்டுமே. ஏனெனில் இந்த அவமானத்திற்கு மத்தியில் இன்னும் ஒரு பெரிய இரகசியம் எனக்குள்ளேயே முளைத்து கொண்டிருந்தது. அது ஒரு உயிரை கூட பாதிக்கக்கூடியது. நான் தைரியமாக என் மாமனாரின் முகத்திற்கு நேருக்கு நேர் நின்றேன். உங்கள் மகனின் மனைவியுடன் இப்படி நடந்து கொண்ட உங்களுக்கு வெட்கமில்லையா? நீங்கள் ஒரு தந்தை, இது சட்டப்படி ஒரு குற்றம் என்று குரல் கொடுத்தேன். என் மாமனார் சற்று பின்வாங்கினார். ஆனால் இன்னும் அவரது முகத்தில் பயமில்லை. இந்த வீட்டில் நான் தான் அதிகாரி. நான் சொன்னதுதான் சட்டம். பிரதாப், நீ இவளை விவாகரத்து செய்துவிடு. இல்லை என்றால் உன் படிப்பையும் பணத்தையும் நிறுத்திவிடுவேன் என்று மிரட்டினார். பிரதாப் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். பிறகு அவன் என்னை பார்த்தான். அவன் கண்களில் ஒரு புதிய தீட்சை, ஒரு புதிய தீர்மானம். அப்பா, நான் லீனாவை விவாகரத்து செய்ய மாட்டேன். நீங்கள் எவ்வளவு மிரட்டினாலும் நான் என் மனைவியை காப்பாற்றுவேன் என்றான். என் மாமனார் கோபத்தில் அறையை விட்டு வெளியேறினார். அறையில் நானும் பிரதாப்பும் மட்டும். நான் அழுதேன். பிரதாப் என் அருகில் வந்தான். நான் உன்னை நம்புகிறேன் லீனா, இனி உனக்கு ஒரு தீங்கும் நேராது என்றான். அவனது அந்த சிறிய கைகள் என்னை கட்டிக்கொண்டபோது ஒரு பாதுகாப்பு உணர்வு வந்தது. அவன் வயதில் சிறியவன்தான், ஆனால் அவனது மனம் பெரியது. நாங்கள் ஒன்றாக இருந்தால் எதையும் எதிர்கொள்ளலாம். ஆனால் ஒரு விஷயம் என்னை வாட்டியது. சில நாட்களாக எனக்கு காலையில் எழுந்ததும் குமட்டல். வாசனைகள் தாங்க முடியவில்லை. எனக்கு பயமாக இருந்தது. என் நாத்தனாருடன் மருத்துவமனைக்கு சென்றேன். சோதனை முடிவுகளை பார்த்த மருத்துவர் சிரித்துக்கொண்டே,
நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீர்கள் என்றார். அந்த வார்த்தைகள் என் செவிப்பறைகளை துளைத்தன. கர்ப்பமா? நான் என் கணவருடன் இன்னும் ஒரு முறை கூட நெருங்கவில்லை. பிறகு எப்படி நான் கர்ப்பமாக முடியும்? என் மாமனார்தான். அப்படியானால் இந்த குழந்தை யாருடையது? என் மாமனாரின் கருவா நான் சுமக்கிறேன்? நான் அதிர்ச்சியில் மயங்கி விழுந்தேன். வீட்டிற்கு வந்தபோது என் முகத்தில் பயம் தெளிவாகத் தெரிந்தது. என் மாமனாரிடம் உண்மையை சொல்ல வேண்டியதுதானா? ஆனால் அவர்தான் காரணம். அவர் அதை அறிந்தால் என்னை மேலும் சித்திரவதை செய்வார். பிரதாப் இதை எப்படி ஏற்றுக்கொள்வான்? இந்த வீடு இப்போது ஒரு பாம்பு கூட்டிற்கு சமானம். ஆனால் இன்னும் ஒரு விஷயம் நான் அறியவில்லை. இதன் பின்னால் ஒரு மூன்றாவது நபர் இருந்ததாக. கர்ப்பத்தின் செய்தியை கேட்டதும் என் நாத்தனார் முகத்தில் ஒரு விசித்திரமான பதட்டம் தெரிந்தது. அவள் என்னை சமாளித்து வீட்டிற்கு அழைத்து வந்தாள். வீட்டில் என் மாமனாரும் பிரதாபும் இருந்தனர். என் நாத்தனாரே எல்லோருக்கும் முன்பாக, லீனா கர்ப்பமாக இருக்கிறாள் என்று சொல்லிவிட்டாள். என் மாமனார் கோபத்திலிருந்தும் உள்ளுக்குள் ஒரு வெற்றி சிரிப்பு இருந்ததை என்னால் உணர முடிந்தது. யாருடைய குழந்தை இது? நீ யாருடன் தவறாக நடந்து கொண்டாய் என்று கத்தினார். பிரதாப், அப்பா, லீனா அப்படி இல்லை என்றான். ஆனால் என் மாமனார் கேட்கவில்லை. இவளை உடனே விவாகரத்து செய்து வீட்டை விட்டு துரத்திவிடு, இது எங்கள் வீட்டிற்கு அவமானம் என்றார். நான் அழுது கொண்டே, நான் யாருடனும் தவறாக நடக்கவில்லை, இந்த வீட்டில்தான் எனக்கு தவறு நடந்திருக்கிறது என்றேன். ஆனால் என்னால் மேலும் சொல்ல முடியவில்லை. என் மாமனாரின் பெயரை சொல்ல எனக்கு பயமாக இருந்தது. அப்போதுதான் என் நாத்தனார் எழுந்து நின்றாள். அவள் கண்களில் கண்ணீர். இதை நான் தான் வெளிப்படுத்த வேண்டும். லீனா செய்த தவறு அல்ல, நான் செய்த தவறுதான் என்றாள். எல்லோரும் திகைத்தோம், நான் கூட. அவள் தொடர்ந்தாள். எனக்கு ஒரு காதலன் இருந்தான். அவன் பெயர் சரவணன். நான் அவனுக்கு வீட்டின் சாவியை கொடுத்துவிட்டேன். திருமணத்தின் போது அவன் லீனாவை பார்த்து மயங்கினான். பின்னர் என் மூலமாக தூக்க மருந்தை பாலில் கலந்து நீங்கள் இருவரும் தூங்கும்போது அவன் லீனாவை அணுகினான். எனக்கே தெரியாமல் நானே அந்த பாலை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இதை கேட்டதும் என் மாமனாரின் முகம் வெளிறிப் போயிற்று. அவரும் சரவணன் போல ஒரு தவறை செய்ய முயன்றார் என்பது பின்னர் தெரிய வந்தது. ஆனால் இப்போது முக்கிய குற்றவாளி சரவணன். என் நாத்தனார் தொடர்ந்தாள். நான் பின்னர் உண்மையை அறிந்தபோது அவனை விரட்டி அடித்துவிட்டேன். ஆனால் லீனாவுக்கு நடந்ததை யாரிடமும் சொல்லத் துணியவில்லை. என்னை மன்னித்துவிடு லீனா என்று கதறி அழுதாள். இப்போது என் முன் ஒரு குழப்பம். என் மாமனார் ஒரு முயற்சி. ஆனால் உண்மையான குற்றம் சரவணன் மீது இருந்தது. யாரை நம்புவது? ஆனால் இந்த குழப்பத்திற்கிடையில் ஒரு விடுதலை குரல் எழுந்தது. பிரதாப் என் அருகில் வந்து, லீனா, உன்னை நான் என்றும் நம்புகிறேன். இந்த குழந்தை என் வாழ்நாள் முழுவதும் என் குழந்தைதான் என்றான். அவனது வார்த்தைகள் என் இதயத்தை தொட்டன. ஆனால் விதி மெதுவாக எனக்கு ஒரு பெரிய சோதனையை கொடுத்தது. ஒரு சில வாரங்களில் நான் கருச்சிதைவை சந்தித்தேன். அந்த சோகம் என்னை உடைத்தது. ஆனால் அதே சமயம் ஒரு புதிய தொடக்கத்தையும் தந்தது. கருச்சிதைவுக்கு பிறகு நான் மிகவும் பலவீனமாக இருந்தேன். உடல் மட்டுமல்ல, மனமும் சரிந்தது. அந்த துன்பத்திலிருந்து என்னை மெதுவாக வெளியே கொண்டு வந்தவன் பிரதாப். அவன் என்னை தினமும் கவனித்துக் கொண்டான். மருத்துவரிடம் அழைத்துச் செல்வது, மருந்து வாங்கித் தருவது, இரவு நேரங்களில் என்னுடன் பேசி தூங்க வைப்பது, அனைத்தையும் அவன் செய்தான். லீனா, எல்லாம் சரியாகும், நாம் மீண்டும் ஒரு புது வாழ்க்கையை தொடங்கலாம் என்று அவன் தினமும் சொன்னான். அவன் வெறும் 19 வயது இளைஞன். இருந்தும் அவனது பொறுப்பும் பக்குவமும் என்னை மிகவும் கவர்ந்தது. படிப்படியாக நான் அவனிடம் ஈர்க்கப்பட்டேன். முதலில் அது நன்றி உணர்வாக இருந்தது. பின்னர் அது அன்பாக மாறியது. என் மாமனாருக்கு அவரது செயல்களுக்காக நான் மன்னிப்பு கொடுக்கவில்லை. ஆனால் அவரை பழிவாங்கும் எண்ணமும் எனக்கு வரவில்லை.
நான் அவரை வெறுமனே புறக்கணித்தேன். என் நாத்தனாருடன் மட்டும் நெருங்கி பேசினேன். அவளும் தன் தவறை உணர்ந்து எனக்கு நல்ல அக்கா போல் நடந்து கொண்டாள். நானும் பிரதாப்பும் மெதுவாக காதலர்களானோம். அவன் வயது சிறியதுதான், ஆனாலும் அவன் எண்ணங்களும் செயல்களும் முதிர்ந்தவையாக இருந்தன. ஒரு நாள் இரவு நான் அவனிடம், பிரதாப், உன்னை நான் உண்மையிலேயே நேசிக்கிறேன். எனக்கு நீ ஒரு நல்ல கணவன் என்றேன். அவன் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. லீனா, நான் எப்போதும் உன்னுடன் இருப்பேன். என் வாழ்நாள் முழுவதும் உன்னை பாதுகாப்பேன் என்றான். அந்த இரவு எங்களுக்கிடையில் எந்த பயமும் இல்லாமல், எந்த தயக்கமும் இல்லாமல் காதல் இயல்பாக நிகழ்ந்தது. இப்போது நான் ஒரு புதிய பெண்ணாக இருக்கிறேன். என் பழைய கதை ஒரு துன்பக் கதைதான், ஆனால் அதிலிருந்து நான் ஒரு வலிமையான பெண்ணாக உருவெடுத்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் அடுத்த பகுதியில் இன்னும் எங்கள் கதையில் என்ன நடந்தது, பிரதாப் எப்படி ஒரு பொறுப்புள்ள கணவனாக வளர்ந்தான், நான் எப்படி மகிழ்ச்சியை மீண்டும் கண்டேன் தெரிந்து கொள்ள இங்கேயே நம்மோடு இருங்கள். என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நான் பிரதாப்புடன் மகிழ்ச்சியாக இருப்பதுதான். அவனது படிப்பு முடிந்த பிறகு அவன் ஒரு நல்ல வேலையில் சேர்ந்தான். அவன் சம்பாதித்த முதல் சம்பளத்தில் எனக்கு ஒரு புடவை வாங்கிக் கொடுத்தான். அந்த சிறு செயலில் கூட அவனுடைய அன்பு இருந்தது. எங்கள் வாழ்க்கையில் இப்போது சந்தோஷம் நிறைந்திருக்கிறது. என் மாமனாரோடு நான் பேசுவதை தவிர்த்து விட்டாலும் பிரதாப் அவரை கவனித்துக் கொள்கிறான். என் நாத்தனாரும் ஒரு நல்ல திருமணம் செய்து கொண்டு அவள் சொந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். நான் இப்போது ஒரு சின்ன வணிகத்தை தொடங்கியிருக்கிறேன். ஆன்லைனில் ஆடைகள் விற்பனை செய்கிறேன். பிரதாப் அதில் எனக்கு மிகுந்த உதவியாக இருக்கிறான். நாங்கள் ஒரு ஜோடியாக வெற்றி பெறுகிறோம். மிக முக்கியமான விஷயம், நான் மீண்டும் கர்ப்பமாக இருக்கிறேன். இந்த முறை எந்த பயமும் இல்லாமல், எந்த சந்தேகமும் இல்லாமல், இது பிரதாப்பின் குழந்தை. நான் மருத்துவரிடம் சென்றபோது அவர், எல்லாம் நன்றாக இருக்கிறது என்றார். பிரதாப் என்னுடன் இருந்தான். அவன் கைகளை பிடித்துக்கொண்டு, இது நம் குடும்பத்தின் புதிய ஆரம்பம் என்றான். எனக்கு இப்போது ஒன்று புரிகிறது. வாழ்க்கையில் இருள்கள் இருக்கும், ஆனால் சரியான நேரத்தில் சரியான நபர் கிடைத்தால் அந்த இருளில் ஒளியை பார்க்கலாம். பிரதாப் எனக்கு அந்த ஒளி. அவன் வயதில் சிறியவனாக இருந்தாலும் அவன் உள்ளம் பெரியது. அவன் காதல் என்னை குணப்படுத்தியது. இன்று நான் ஒரு மகிழ்ச்சியான பெண்ணாக இருக்கிறேன். குடும்பம், காதல், புரிதல் எல்லாம் எனக்கு கிடைத்துவிட்டன. என் அப்பா செய்த தவறான முடிவு இறுதியில் ஒரு நல்ல முடிவுக்கு வழிவகுத்தது. நான் என் கடந்த காலத்தை மன்னித்துவிட்டேன். எதிர்காலத்தில் மட்டும் கண்ணாக இருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள். இது போன்ற உண்மை வாழ்க்கை கதைகளை நாங்கள் தொடர்ந்து கொண்டு வருகிறோம். அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.